85ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்று சந்திக்கும். முதல்ல சத்தியத்தோட கிருபை சந்திக்கும். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் தெரியுமா? நம்மளா விரும்பி ரட்சிக்கப்படல. இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்றதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். முதல்ல சந்திக்குது, விசிட்டிங். உங்களை சந்திச்சு யோவான் 1:10 சொல்லு, அந்த கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் கிறிஸ்து உங்களுக்குள்ள என்ன செய்யறாராம்? வாசம் பண்றார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் வாசம் பண்ணுகிறதே ரகசியம். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார்? அடுத்தது நீதியை கொடுக்கிறார். யாருடைய நீதி? அவருடைய நீதி. பேதுரு முதல்ல சுயநீதி உடையவரா தானே, ஆண்டவரே காவலிலும் சாவலிலும் எங்க போனாலும் நம்மை பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா பேதுருவே, சேவல் கூவுறதுக்கு 3 தடவைக்கு முன்னதாகவே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். இல்ல ஆண்டவரே, நான் பாத்துக்கிறேன். என்னது அது? சுயநீதி. அந்த சுயநீதியை ஃபுல்லா ஆண்டவர் எடுக்கிறார். பேதுரை விட்டு எடுத்து ஒரு கடத்துல தேவநீதிக்கு கொண்டு வர்றார். தேவநீதி என்ன தெரியுமா செய்யும்? கர்த்தர் எனக்கு எதை செய்தாலும் அதில் நன்மையானதை செய்வார். அந்த நீதி உள்ள வந்துட்டனாலே அதோட சேர்ந்து இன்னொன்னு கிஸ் பண்ணுது, முத்தம் செய்யுது, சமாதானம். இந்த சமாதானம் வேறு மாறியம் இல்ல, சமாதானத்தின் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இணைந்து கொள்வார், முத்தம் செய்யும். அடுத்து வாசிப்பா. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். இப்ப இது 2 நடந்துருச்சுன்னா, சத்தியம் பூமியில இருக்கிறது நம்ம தான் சத்தியத்தை விளைவிக்கணும். எப்பெல்லாம் பாஸ்டர் சத்தியத்தை சபையில கொடுக்குறாரோ நல்லா தண்ணி ஊத்தி அதை நல்லா முளைக்க வைக்கணும். சத்தியம் உனக்குள்ள போக 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 அது பூமியிலிருந்து முளைக்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வாசிப்பா. நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். இந்த நீதி என்ன தெரியுமா? உங்களுக்காக எனக்காக ஜெயத்தை கொடுக்கிற, நியாயத்தை கொடுக்கிற கர்த்தர். முதல்ல கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்ம ரட்சித்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து, அந்த நீதியோடு கூட கர்த்தர் கொடுக்கிற காரியம் அவருடைய சமாதானமாகி ஆவியானவர். கைகளை வைத்து சொல்லுவீங்க, ஆவியானவரே நீங்க நடத்துங்க. ஆவியானவர் யாரை ஆவியானவர் நடத்துவாரு? சுயநீதி உள்ளவங்க நடத்த மாட்டார், தேவநீதி உள்ளவங்க நடத்துவார். சுயநீதி யார் தெரியுமா? நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் சபைக்கு போறேன், நான் அது பண்றேன். தேவநீதி என்ன தெரியுமா? என்னால் அல்ல ஆண்டவர், உம்மாலே எல்லாமே ஆகுது ஆண்டவர். அப்ப ஆவியானவர் கூட வர்றாரு. நீதியும் சமாதானமும் முத்தம் செய். இது 2 முத்தம் செஞ்சிருச்சுன்னா உள்ளிருந்து ஆவியானவர் சொல்லிட்டே இருப்பாரு, சத்தியத்தின்படி நட, சத்தியத்தின்படி நட, சத்தியத்தின்படி நட. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். மேலிருந்து கர்த்தர் இந்த மாதத்துல எங்கெல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணுமோ அங்க நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும்.